ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நம்ம திருவாய்மொழி அன்வயிச்சுன்னு வந்துட்டு இருக்கோம். இதுல இப்போ திண்ணன்வீடு பதிகம் அதோட பதவுரை அன்வயிச்சாச்சு. அடுத்தது நம்ம ஊனில் வாழுயிரே பதிகத்தோட எளிய விளக்குரை அன்வைக்கணும். இது அடியன் எப்பவுமே சொல்ற மாதிரி அடியனோட ஞானாச்சாரியர்கள் எல்லாருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு சமர்ப்பிச்சுக்கிறேன். அதோட வரதராஜன் பரவஸ்து வரதராஜன் சுவாமிக்கு ரொம்ப அவரோட திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு அவரோட பகவத் விஷய சாரத்தில் என்று இன்னைக்கு நம்ம எளிய விளக்குறை பார்த்துடலாம். ரொம்ப அழகான பதிகம். இந்த பதிகத்துக்கு நம்மளுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பதிகத்துக்குமே ஒரு சங்கதின்னு நம்ம பாக்குறோம். என்ன ஒரு கம்பேரிசன், எப்படி ஒரு ஃப்ளோல ஒரு பதிகத்துல இருந்து இன்னொரு பதிகத்துக்கு ஆழ்வார் வராருன்னு பாக்கணும் இல்லையா? ஊனில் வாழுயிரே நல்லை போ உன்னை பெத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த நல்லை போ உன்னை பெத்துன்னு அவரோட நெஞ்சுக்கு உபதேசம் பண்ணிக்கிறார். அவர் நெஞ்ச பறக்க பாடுறாரு ஃபர்ஸ்ட் பாசுரத்திலேயே. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெத்தால் எஞ்செய்யோம்னு எங்க 1ஆம் பத்து கடைசி திருவாய்மொழி பொறுமான் ஈழ்படையில ஆரம்பிச்சார் நெஞ்சத்தை பாடுறதுக்கு. ஆனா என்னாச்சு, கடைசியில முடிக்கும் போது அந்த திருக்குறுங்குடி நம்பி அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை அவனை நேர அன்பைக்க முடியல, அவரால் அனுபவிக்க முடியல. அதுல ஒரு பெரிய ரொம்ப பெரிய வருத்தம் ஆழ்வாருக்கு. நடக்கல. திருக்குறுங்குடி நம்பி செம்பொனே திகழும் அர்ச்சா விக்ரம் அவரை சேவிக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம் ஆயிடுறார். அது என்ன அடுத்தது வாயும் திரையுகளும்னு பிரிவாற்றாமையோட ரொம்ப வருந்துதல். அதை பார்த்தோம், நம்ம ரொம்ப நன்னாவே சேவிச்சோம் இல்லையா? அந்த பிரிவாற்றாமையோட வருந்துதல்ல கடைசியில என்ன சொல்றார்? எம்பெருமானை திரும்பி வந்ததாக அவரே சொல்றார். அதுல நடுவுல அவனோட ஒரு பரத்துவத்தை அன்வைக்கிறார் ஆழ்வார். என்னன்னா ஃபர்ஸ்ட் பயங்கரமா பிரிவாத்தமை ஆயிட்டு 2ஆம் பத்துல எம்பெருமான் கலக்குறான். முதல் திருவாய்மொழியில அது என்னது, வாயும் திரையுகணும்னா எம்பெருமான் கலந்ததா அவரே கடைசியில சொல்லிடுறார். ஆனா நடுவுல இப்போ நிறைய இடத்துல பார்த்தோம்னாக்க சுவாமி ரொம்ப அழகா சாதிக்கிறார். இத ஒரு அன்வயம்னு எடுத்துக்கும் போது பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் கிட்ட ராசங்கீகமா ஒரு இதை வாசிச்சிடுறேன், ராசங்கிகமா இதை சொல்லிடுறேன், அப்புறம் திருப்பி ஒரு சங்கத்தி எடுத்துன்னு சொல்லிடுவா. ராசங்கிகம்னா நம்ம இப்போ ஒண்ணு ஆரம்பிச்சா வேற எங்கேயோ போகுதுன்னு அடியன்னு கூட சொல்லியிருந்தேன் இல்லையா? திருவாய்மொழி சாரத்தை அன்வைக்கணும். ஆனா அர்த்த பஞ்சகத்துல எப்படி திருவாய்மொழின்னு ஒரு காலக்ஷேபம் ஆயிருந்தது, அதுல போயாச்சு நீ காட்டல. அந்த மாதிரி பிராசங்கிக்கமானா நடுவுல கொஞ்சம் வேறொரு அன்வயம். ஏன்னாக்கா தாரையா எம்பெருமான அன்வைக்கிறா ஆழ்வார்கள்லாம். சோ இப்ப நடுவுல திண்ணன் வீடு வந்த பதிகம் வாயும் திரையுகளும் திண்ணன் வீடு, அடுத்தது ஊனில் வாழுயிரு. இந்த திண்ணன் வீடு பதிகம் பார்த்தீங்கன்னா பிராசங்கிக்கமா வந்த பதிகம் அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் சொல்றா. அதுவும் நம்ம அன்வயிச்சோம். எவ்வளவு அழகா எம்பெருமானோட பரத்துவத்தை ஒரு பாசுரத்திலையும் அந்த பரத்துவத்துக்கு ஈடா ஒரு குணமா எடுத்து காமிச்சு எப்படி எம்பெருமான் பரத்துவனா இருக்கான் அப்படின்றது காமிச்சாருன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ திரும்பி இப்போ ஜாயினிங் லிங்க் எங்கன்னாக்க அந்த சம்ஸ்லேஷத்துக்கு திரும்பி போயிடுங்க. வாயும் திரையுகுலம்ல எம்பெருமான் கலந்தான்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா? அந்த சம்ஸ்லேஷத்தை டு பி கண்டினியூட்னு சொல்லி பார்ட் 2 போகுமே. டு பி கண்டினியூட் இந்த பதிகத்துல அந்த சம்ஸ்லேஷம் எம்பெருமான் எப்படி அவரோட அந்த கலவி அதை பத்தி தான் இங்க சாதிக்கிற. சோ இதோட சங்கத்தின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊனில் வாழுயிரோட சங்கத்தி 2:1 அந்த பதிகம் வாயும் திரையுகளும்னா இதோட சங்கத்தி. அதான் பிரசங்காத்த அங்க சொல்றான்னு. இதுக்கு ஒண்ணு ரொம்ப அழகா ஹாஸ்யமா சுவாமி சாதிக்கிறார். கிரந்தத்துல எல்லாம் பார்த்தாக்க பிரகிருதம் அனுசராமக அப்படின்னு போட்டிருப்பாளாம். பிரகிருதம் அனுசராமகனா அந்த பிராசங்கிட்டு எங்கேயோ போய் சொல்லிட்டா திருப்பி இங்க வாங்கோ அப்படின்னு சொல்றதுக்கு பிரகிருதம் அனுசராமக அப்படின்னு சாதிக்கிறேன். ஏற்கனவே எங்கேயோ ஒண்ணு ஆரம்பிச்சிட்டோம், இங்க முடிக்கணும். அதோட ஈடா பாருங்களேன், இங்க ரைமிங்கா இருக்கு அழகா. பிரகிருதம் அனுசராமக பாயசம் பக்ஷயாமக அப்படின்னா திருக்கண்ணம் நம்மளுக்கு பக்ஷணமா ரொம்ப அழகா ரொம்ப நன்னா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இப்போ இங்க எதுக்கு சொல்றாருன்னா அத ஆழ்வார் எம்பெருமான் விஷயத்துல இதெல்லாம் நம்மளுக்கு திருக்கண்ணுமத்து தானே, பாயாசம் தான் அப்படிதான் இருக்கு. இப்போ இந்த பதிகத்துல என்ன சொல்ல வர்றார்? அந்த எம்பெருமான் ஆழ்வாரோட கூடின சமயத்துல என்ன ஆறுது, ஆழ்வார் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறார், எப்படி தெரியப்படுத்துறார் அப்படின்னு இது பண்றார். அப்போ எங்க அங்க காமிச்சிருக்காருன்னு பார்த்தாக்க
வேவார் இப்பதான் நம்ம ரிவிஷன்ல சேவிச்சோம் இல்லையா? வேவாரா வேட்கை நோய் நெல்லாவியுள் உலர்த்த ஓவாது இராப்பகல் உன்பாலே வீழ்த்தொழிந்தாய் மாவாய் பிளந்து மறுதிடை போய் மண்ணளந்த மூவா முதல்வா இனி எம்மை சோரேலே. என்ன கிட்ட வந்துட்ட, நீ எனக்குள்ளேயே வந்துட்ட, என்னை விட்டுட்டு இனிமே போகாதன்னு 10வது பாசுரத்துல ரெண்டாவது ரெண்டாம் பத்துல முதல் பதிகமே வாயின் திரையுகழும்ல 10வது பாசுரத்தை சொல்லிட்டார். அங்கேருந்து இங்க வரணும். இப்போ நம்ம வந்து எம்பெருமான் வந்து ஆழ்வாரோட கலந்த ஒரு அனுபவம், இவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய புருஷகாரம். ஆழ்வார் புருஷகாரம் பண்ணதுனால்தான் எம்பெருமான் வந்திருக்கான் இல்லையா? அந்த புருஷகாரம் எப்படி இருக்குன்னாக்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கான் அந்த புருஷகாரம். ஆழ்வார் எப்படி பெருமாளை பாத்தீங்களா? பெருமாளே ஆழ்வார் கிட்ட வந்திருப்பான் பாருங்க. அந்த ஒரு என்ன சொல்றது, பேற்றின் தனத்தை அனுசந்திக்கிறாரா ஆழ்வார் இங்க. அது எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம எதையாவது ஒண்ணுக்கு அன்வைக்கணும்னா அது ஒரு அளவு பட்டு இருக்கும்ல. இப்ப ரொம்ப என்னது கால அளவு பட்டு இருக்கு, ஒரு டைம் கிரன்ச் இருக்கு. அதே மாதிரி நம்மளால இவ்வளவுதான் இன்னைக்கு அன்வைக்க முடியும்னு இருக்கு. இதை தாண்டி அன்வைச்சோம்னா மைண்ட் இஸ் ஃபுல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு நிறைய நெருக்குப்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா? நெருப்பாடுகள்லாம் இருக்கு. ஆனா ஆழ்வாருக்கு அந்த நெருப்பாடுகள் ஒண்ணுமே கிடையாதான். ஏன்னாக்க பகவான் வந்து அவனுடைய அளவுக்கு அபரிமிதமா காருண்யத்தை பெருமாள் பொழியறான். அந்த அபரிமிதமா நம்ம இப்ப சேவிச்சோமே, வள்ளலே மதுசூதனா என் மரதக மலை, அவன் வள்ளலா இருக்கான். அந்த வள்ளல் தனம் வந்து அபரிமிதமான ஒரு காருண்யம் கருணையே பொழியறான் ஆழ்வார் மேல. அந்த கருணையோட மிகுதியில பார்த்தேன்னா எம்பெருமான அன்வைக்கிறார் ஆழ்வார். இப்போ அவனை அன்வைக்கிறதுக்கு அவனேதான் காரணமா இருக்கான். அதனால அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூட தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல 74 சிம்மாசனாதிபதிகள் சென்னையில ஒன்று கூடியிருக்கான்னு நம்ம பார்த்தோம். சென்னையில ஒரு திருவரங்கம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த ஸ்டேஜும் சரி, அந்த இடமும் சரி பிரம்மாண்டமா இருந்திருக்கும்ல. அதை எப்படி கிரகிச்சுக்க முடியும்? நம்மளும் அதே நிலையில இருந்தா மட்டும்தான் அதை கிரகிச்சுக்க முடியும். இல்லைன்னா இட் வில் பி yet another event. But this is not yet another event. அத்தனை 74 சிம்மாசனாதிபதிகளை ஒன்று கூடணும், ஒரே நாள்ல எல்லாரும் வரணும், அநேக ஆச்சாரியர்கள் அநேக ஜீயர்கள் எல்லாரும் வந்து இது வந்து ஓபன் டு பப்ளிக் வேற. அப்போ எப்படி இருக்கணும்? அது பிரம்மாண்டமா இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துல உலகத்துல எல்லா ரசங்களும் ஒன்னா, ரசங்கள்னா இந்த கரும்பச்சாறுன்னு நேத்து சேவிச்சோமே நம்ம எம்பெருமான, கண்ணனே கரும்பஞ்சாறுன்னு. அந்த மாதிரி உலகத்துல எல்லா ரசங்களும் ஒன்னா சேர்த்தா எல்லா விதமான ரசங்களையும் எம்பெருமானே தரானா ஆழ்வாருக்கு. அந்த இதுல எப்படின்னாக்க, இப்போ நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு தான் தனியா அனுபவிக்க முடியும் எல்லாத்தையுமே. இப்ப அவாவா ஆத்துல எத்தனையோ பேர் ஆல்ரெடி திருவாய்மொழி சேவிச்சுட்டு இருக்கு. குழாத்துக்கு தான் வந்து சேவிக்கணும்ன்றது கிடையாது, குழா மூலமா தான் கத்துக்கணும்னு கிடையாது. ஆனாலும் இங்க வரும், ஆனாலும் இங்க ஒரு டவுட் கிளாரிபிகேஷன் நடக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து போதையந்த பரஸ்பரம் இல்லையா? அந்த மாதிரி எம்பெருமான் வந்து கடல் மாதிரி அனுபவம் கொடுத்துட்டான். வருத்தமோ பெரிய ஆனந்தமோ யார்கிட்டயாவது பகிர்ந்திருந்தாதான் அது நம்மளுக்கு வந்து வருத்தம் இது மிகுதியாருது, இல்ல அந்த வருத்தம் கொஞ்சம் குறையுது. நிறைய ஆனந்தமா இருந்தா ஷேர் பண்ணா இன்னும் பெரிய ஆனந்தமா இருக்கு. சினர்ஜின்னு சொல்றோம் இல்லையா? ஷேர் பண்ண அது ரொம்ப ஜாஸ்தியாகுது. ஞானமும் நல்லா தெளிவா ஜாஸ்தியாகுது ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டா. ஆழ்வார் பாக்குறார், சுத்தி சுத்தி பாக்குறார், சம்சாரத்துல பாக்குறார், யாருமே இல்லையா ஆழ்வாருக்கு. பகவத் அனுபவம்னு சொன்னாலே அப்பதான் நம்மளுக்கு மத்த இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்மளுக்கு மைண்ட்ல வருது. அதை நம்மளே பாக்குறோம். அடுத்தது கிளாஸ் இருக்கு, அதுவும் பகவத் விஷயமாவே இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு கிரன்ச் இருக்கு இல்லையா? ஆழ்வாருக்கும் அந்த மாதிரி கிரன்ச் இருக்குன்னா, ஏன்னா ஆழ்வார் இருக்கிற நிலை வேற ஏதோ ஒரு நிலை. அந்த நிலையில சம்சாரிகள் அப்போ இல்ல, இப்பயும் இல்லைன்றது வருத்தக்கூடியமான விஷயம்தான். ஆனா வந்து யாருதான் துணையா இருக்க முடியும் இந்த விஷயத்துக்கு? அடியன் இப்போ ஒண்ணு பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா அந்த பகிர்ந்ததுக்கான ஒரு ரிசீவிங் எண்ட்ல இருந்து ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அவளும் அதே நிலையில இருந்தா தானே இது பண்ண முடியும். இது வந்து நார்த் சவுத் மேக்னெட், 2 ஆப்போசிட் போல்ஸ்ன்னு சொன்னா கூட இதுலயும் அந்த அயன் இதுதான் இருக்கு, இதுலயும் அந்த அயன் இருந்தா மட்டும்தான் நார்த்தும் சவுத்தும் அட்ராக்ட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி பகவத் அனுபவம் கிடைக்கணும், கிட்டணும்ன்ற பிராப்தியமா இருக்கிறவா மட்டும்தான் அதை ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஓ ஆழ்வார் யோசிச்சுட்டே இருக்காரு.
ஓகே, இப்ப நம்மளுக்கு பெஸ்ட் யாருன்னா நித்தியசூரிகள் தான். பகவான போல பிராப்பியர்கள்னா அது நித்தியசூரிகள் தான். ஏன்னாக்கா வேதமே சொல்றதுதான் தேசாத்தியா சந்தி தேவாகா, கேட்டிருப்பேன் நிறைய தடவை. அது என்னன்னாக்கா நித்தியசூரிகளே அடையத்தக்கவர்களாம். நித்தியசூரிகள் தான் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜீவாத்மா பரமபதத்துக்கு வரும்போது என்னத்துக்கு வா, நான் உனக்கு கைங்கரியம் பண்றேன், கால் சோதிச்சு விடுறேன், திருவடி சோதிச்சு விடுறேன்னு திருவடி, சிறிய திருவடி, பெரிய திருவடி எல்லாரும் கேட்கிறாளாம் நம்ம கிட்ட. பரமபதம் போகும்போது நீ வந்தனா நான் உனக்கு கொஞ்சம் கைங்கரியம் பண்ணுவேனே அப்படின்னு கேட்கிறாளாம். அந்த மாதிரி அடையத்தக்கவர்களா நித்தியசூரிகள் இருக்கா. பகவான நித்தியமா அனுபவிச்சுட்டு இருக்காவா. நித்தியானுபவம் பகவான் எம்பெருமான பண்ணக்கூடியவான்னா அது நித்தியசூரிகள் தான். அதுக்கப்புறம் இன்னொன்னு மெயின் இம்பார்ட்டன்ட் ரீசன், இப்போ நம்ம ஒரு நாள் ஸ்கூலுக்கு ஆப்சென்ட், அப்போ அந்த கிளாஸுக்கு ஆப்சென்ட் வரல அப்படின்னாக்க வந்தவா கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டுப்போம் இல்லையா. அப்போ யோசிச்சு பாருங்க, அனாதி காலமா வைகுண்டத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா அவ எம்பெருமானுக்கு, அனுபவிச்சுட்டே இருக்காள்ல அவ நித்தியசூரிகள்லாம். அப்போ இந்த போதையந்த பரஸ்பரம் அவளோட தான் செட் ஆகும் அப்படின்னு ஆழ்வாருக்கு நன்னா தெரிஞ்சிருக்கு. இனிமே அவளோட சேர்ந்தானா அடியன் வாழ முடியும் அப்படின்னு. இப்போ வாயும் திரையுகளும்ல 2:1 அந்த பதிகத்துல பகவானை விட்டு பிரிஞ்சிருக்கார் ஆழ்வார். பெரிய வருத்தம் அவருக்கு. யாரு துணையா இருந்த ஆழ்வாருக்கு அங்க? நாரே, அன்றில் பறவை, இன்னும் ஏகப்பட்ட வஸ்துக்கள் ஜந்துக்கள் துணையா இருந்தது ஆழ்வாருக்கு. ஏன்? அந்த வருத்தத்தோட எல்லையில இருக்கும்போது அறிவில்லாத பொருள்கள் எல்லாம் துணையா இருந்ததா சுவாமி ரொம்ப அழகா கம்பேர் பண்றாரு. அறிவில்லாத எல்லா பொருள்களும் ஆழ்வாருக்கு துணையா இருந்தது. ஏன்னா வருத்தத்தோட மிகுதியில இருக்காரு ஆழ்வார். இங்க ஊனில் வாழ் உயிரேல பகவத் அனுபவம் மிகுதியா கிடைக்குது. ஏன்னா எம்பெருமான் கலக்கிறான் ஆழ்வாரோட, ஆல்ரெடி கலந்தாச்சு. அறிவில்லாதவர்கள் பிரயோஜனமே படமாட்டா ஆழ்வாருக்கு. இப்ப அறிவில்லாதவர்கள்னா நம்மளாம் தான், நம்மள மாதிரி சம்சாரிகள். அறிவுடையவர்கள் வேண்டும். அந்த அறிவுடையவர்களும் அவாகிட்டையும் எம்பெருமான் மிகுதியா கொடுத்திருக்கணும் அந்த அனுபவத்தை. அது பகவத் அனுபவத்திற்கு துணையா கிடைக்கல. அதனால இங்க ரொம்ப வருத்தம், திடீர்னு வருத்தம் அணிஞ்சிட அந்த இது சொல்லிட்டே இருக்கார். இப்ப யாரு கிடைக்கலன்றதுனால வருத்தத்துல சொல்றாருன்னு பாருங்க. முன்னாடி என்ன சொன்னார்? உடன் கூடுவது எண்ணுக்கொலும் அங்க முடிக்கிறாரு இல்லையா, அடியார்கள் குழாங்களேன்னு. அந்த அடியார்கள் குழாம் யாருன்னா இந்த திருவாய்மொழியில எல்லா நித்தியசூரிகளோட கலக்கணும் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் பிரார்த்திச்சுக்கிறார். அதோட முதல் பாட்டு இப்போ ஒரு பாசுரத்துக்கு ரொம்ப ஷார்ட்டா இது பண்ணிடலாம். முதல் பாசுரம் நெஞ்ச பாட்டு கொண்டாடுறாரா அப்படியே ஆழ்வார். ஊனில் வாழ்வீரே நல்லை போ உன்னை பெத்துன்னு கொண்டாடுறாரு ஆழ்வார். நெஞ்சு உடனே கேட்கறதான் ஒரு டிஸ்கஷன். நெஞ்சு உடனே கேட்கறதான், நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன கொண்டாடுறீங்கோ அப்படின்னு கேட்கறதான் ஆழ்வார் கிட்ட. ஆழ்வார் உடனே சொல்றார், தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே அப்படின்னு சொல்லி இந்த போக்கியமான அனுபவத்திற்கு நீதான்மா காரணம் அப்படின்னு அழகா நெஞ்ச பார்த்து சொல்றாரு ஆழ்வார். நெஞ்சு உடனே சொல்றதுதான், நான் இசைந்ததுக்கு காரணம் யாரு தெரியுமா அப்படின்னு கேட்கறதா நெஞ்சு உடனே ஆழ்வார் கொஞ்சம் யோசிச்சுட்டு உடனே சொல்லிடுறார், ஓ அதுக்கு அவன் தானே காரணம் அப்படின்னு. ஆழ்வாருக்கு ஒரு செட்பேக்னா என்னன்னா, முதல்ல நெஞ்ச கொண்டாடுகிறார். அடுத்தது 2வது பாட்டுல ரொம்ப அழகா எம்பெருமான கொண்டாட ஆரம்பிச்சிடுறாரு ஆழ்வார். அவருக்கு என்ன சொல்லணுமான்னு ஆழ்வாரை எம்பெருமான கொண்டாடுங்கன்னு. என்னை பெத்த அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தா அப்படின்னு எவ்வளவு நீ பண்ணிருக்க. நீ ஒரு ரொம்ப கிருப்பாலு, நீ காரூணிக்கன், காரே கருணைன்னு சொல்றோம் இல்லையா, எம்பெருமானுக்குதான் அந்த காரே கருணை. ஒரு உதவியாவது அடியன் என்னென்ன உதவி எல்லாம் நீ பண்ணிருக்கன்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு, இதுல இருந்து ஒரு உதவியாவது நீ பண்ணதை நான் அடியார் குழாத்துக்கு சொல்லிதானே ஆனும், சொன்னாதானே அவளுக்கு புரியும். சோ 2வது, முதல்ல எல்லாம் நெஞ்ச கொண்டாடிடுறார். 2வதுல எம்பெருமான கொண்டாடுறாரு. எப்படி எனக்கு அறியாதன்னு அறிவித்த தெரியாததெல்லாம் சொல்லி கொடுத்தியப்பா நீ அப்படின்னு. 3வதுல ஏதாவது ஒரு உபகாரமாவது நான் எடுத்து சொன்னாதானே, நான் ஞாபகப்படுத்தி பாட்டுனாதானே இது பண்ணணும் தெரியும் அப்படின்னு. அறியா மாமாயத்து அடியேனை வைத்தாயால் அப்படின்னாக்க, சம்சாரத்துல இருக்கக்கூடிய அடியேனை என்ன எப்படி நீ கைங்கரியத்துல கொண்டு வச்சிருக்கன்னு பாரு. எப்படி இந்த வாய்ப்பை உண்டுபடுத்தி எனக்கு கூட என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் லைன்ல, அறியா மாமாயத்து அடியேனை வைத்தாயால். முதல்ல எனக்கு போங்கோ, அறியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்துனா கைங்கரிய பிராப்தி. இப்போ அடிமை கண் அன்பு செய்வித்துனா என்னன்னா,
எத்தனை உபகாரங்கள் எம்பெருமான் பண்ணிருக்கானா. அதுல பிரதம ஃபர்ஸ்ட் உபகாரம் என்னன்னா, சம்சாரத்துல இருக்கும் போதே உன் கைக்கரியத்துல ஒரு ருச்சி ஏற்படுத்தி இருக்க பாத்தியா, அது என்ன ஒரு காரூணிகன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உனக்கு அடியன் எட்டாவது அடியன் பண்ணியே ஆணுமே அப்படின்னு யோசிக்கிறார். யோசிச்சு ரொம்ப இதுவா அவரோட ஆத்ம வஸ்துவையே எம்பெருமானுக்கு ஒரு கிஃப்டா கொடுத்துடலாம் அப்படின்னு ஆழ்வார் புறப்படுறார். அவனுக்கு ஏதாவது ஒரு உபகாரம், பிரதி உபகாரம்னு சொல்றோம் இல்லையா, ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போனா நம்ம தான் கிஃப்ட் கொடுக்கலன்னா அவா திருப்பி ரிட்டர்ன் கிஃப்ட்னு ஒண்ணு கொடுக்குறா. அந்த மாதிரி ஆழ்வார் இதெல்லாம் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, ஆழ்வார் காலத்துல ஆரம்பிச்சிருக்கு. இப்பெல்லாம் அது பேர் வேணா புதுசா இருக்கு. நம்மளோட ஆத்ம வஸ்துவ உனக்கே தரேன். எம்பெருமான் உடனே பார்த்தானா, பார்த்துட்டு ஆழ்வீர் யாருடைய வஸ்து யாருக்கு தர போறீங்க அப்படின்னு ஒரு ஒரு சென்டென்ஸ்ல இது என்னன்னாக்கா, அந்த மீடன் ஓவர்ல ஒரு ட்ரிபிள் ஹேட்ரிக் எல்லாம் எடுப்பாளே, அந்த மாதிரி என்ன ஒரு ஹேட்ரிக் 3 விக்கெட் சேர்ந்தா மாதிரி எடுப்பாளே ட்ரிபிள் விக்கெட்னு, அந்த மாதிரி ஒரே பவுலிங் போட்டான் எம்பெருமான். போட்டு ஆழ்வார் போல்ட் ஆயிட்டார். அங்கேயே ஆழ்வார் ஆல்ரெடி போல்டு தான் பாவம், அவனோட பரத்துவத்துல பேசி முன்னாடி பிராசங்கிகமா பரத்துவத்தை பேசவே அவ போல்ட் ஆயிட்டார். இங்க என்னன்னாக்கா, யாரோட வஸ்துவை யாருக்கு எடுத்து தரீங்க அப்படின்னு கேட்கும்போது அடுத்த இதுல ஆழ்வார் பார்த்துட்டு எனதாவி ஆவியும் நீ அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு இல்லையா, பொழிலேழும் உண்டை என்றாய் தந்த நீ கொண்டாக்கினையே அப்படின்னு. இதுல இருந்து அடியனால மீள முடியுமா? இந்த நானும் அவனுடையவன், பொருளும் அவனுடையது, வஸ்துவும் அவனுடையது, எனதாவி ஆவியும் நீ அப்படின்னு ரொம்ப அழகா இதுல இப்போ என்னால ஒண்ணுமே தர முடியாது உனக்கு, ஏன்னா எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே நீதான் அப்படின்றது இந்த 4வது பாசுரம். அடுத்தது என்ன பண்றாரு ஆழ்வார், தனியேன் வாழ் முதலே. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஒரு உயிரான வார்த்தைகள். தனியேன் வாழ் முதலே என்னது, அடியனுக்கு இவ்வளவு கல்யாண பரம்பரையை ஏற்படுத்தி கொடுத்திருக்க. நீ கல்யாண பரம்பரைனா என்னன்னாக்கா, ஒரு வரிசையா மங்களம் நல்லது உண்டாக்குறது தான் ஆழ்வாருக்கு. அததான் காமிக்கிறார். கல்யாண பரம்பரைனா கல்யாணம் கிடையாது, மங்களம் உண்டாக்குறது. அதோட மூல காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, பிரத்தம சுக்ருதமா இருக்கிறது அவன் தான், எம்பெருமான் தான். எனக்கு இனிமே என்ன கவலைப்பா, எனக்கு கவலையே கிடையாது, ஏன்னா நீ பிரத்தம சுக்ருதனா இருந்து எல்லாமே எனக்கு தர. அதனால நான் என்ன பண்றேன், உன்னை சீக்கிரம் அடையணும்னு சொல்லிட்டு உனப்பாதம் சேர்ந்தேனே அப்படின்னு இதுல அவரோட எம்பெருமான் திருவடிகள்ல போய் கத்திக்கிறார் ஆழ்வார். அடுத்தது இந்த இதுல பாத்தீங்கன்னா, உனப்பாதம் சேர்ந்தேனே, அப்புறம் இனி யார், இனிமே உன்னை சேர போறேன் அப்படின்றதுதான் அங்க வியாக்கியானத்துல இருக்கு. அடுத்தது திருப்பி ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தோன்னே அடைந்தேன் முதல் முன்னமேன்னு அடுத்த பாசுரம் போயாச்சு. எதுக்கு இனிமே உன்னை நான் சேரணும், ஆல்ரெடி உன்னை நான் அடைஞ்சாச்சு, நீயும் என்ன கிட்டியாச்சு. இன்னைக்கா நான் கிட்டினேன் உன்கிட்ட, என்னைக்கோ நீ மயர் வர மதிநலம் அருள பெற்ற ஆழ்வார் தான், அதனால அன்னைக்கே நான் உன்கிட்ட அகப்பட்டாச்சு அப்படின்னு அடைந்தேன் முதல் முன்னமே அப்படின்னு ரொம்ப அழகா இதுல சாதிக்கிறார். அடுத்தது 7வது பாசுரம் பார்த்தா பகவானை பத்தி நன்னா விவரிச்சாச்சு, நன்னா கம்ப்ளீட்டா ரொம்ப அழகா இதுல பரனே பவித்திரனை கண்ணலே வமுதே கார்முகிலே என் கண்ணான ரொம்ப நன்னா எம்பெருமான பறக்க பாடிட்டு, இனிமே என்னால இப்போ குழந்தை எல்லாம் சொல்றோம் இல்லையா, இதுக்கு மேல லூட்டித்தனம் பண்ணாதமா, என்னால தாங்கவே முடியல விஷமம், எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்ட, டாய்ஸ் எல்லாம் கீழே எடுத்து போட்டுரும், அடுத்த தடவை செல்லமா திட்டிருப்போம், எல்லாம் பண்ணிருப்போம், அடுத்த தடவை செல்லமா சொல்லுவோம், எல்லாத்தையும் எடுத்து போட்டுரும், திருப்பி நீயே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடும். அந்த மாதிரி எல்லாத்தையும் நீ கொடுத்துட்ட, இனிமே என்னை விட்டு போகாதப்பா, என்னால இருக்கவே முடியலன்னு டோட்டல் சரண்டர் ஆழ்வார். வாயும் திரையுகளும்ல எங்கேயோ போயிட்டு என்னால தரிக்கவே முடியல, அதனால்தான் அந்த மடல் எடுக்கிற இது எடுக்கல, ஆனா எடுக்க போறேன் அப்படின்னு ஒரு தூது, மடலில தூது விடுறாரு. இதுல தூது விடுறதுக்கு கூட நிலைமை இல்லைன்னு இங்க பார்த்தோம். அஞ்சரிய மடனாராயில தூது விட்டார், இந்த இடத்துல தூது விடுறதுக்கு கூட சக்தி இல்ல ஆழ்வாருக்கு. நீயும் வருத்தப்படுறியா என்ன மாதிரி, நீயும் எம்பெருமான் கிட்ட போகாம இருக்கியா அப்படின்றது ஒரு வஸ்துவா பார்த்து வருத்தப்படுறாரு ஆழ்வார்னு பார்த்தோம். இப்போ இங்க என்னன்னா, இத மட்டும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பா, நீ எவ்வளோ நல்லவன், நீ கண்ணலே அமுதே கார் முகிலே என் கண்ணா, அவ்வளோ பவித்திர நீ, இது கூடவா உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லி நின்னலால் இல்லேன் தான் என்னை நீ குறிக்கொள்ளே அப்படின்னாக்கா பகவானோட அத்தனை இனிமைத்தனத்தையும் சொல்லி அனுசந்திக்கிறார், பிரார்த்திக்கிறார். என்ன பிரார்த்திக்கிறார் கடைசியில
என் கண்ணா என்னை விட்டுட்டு நீ போயிடாத இனிமே, நீ இல்லைன்னா என்னால தரிக்கவே முடியாது அப்படின்னு காமிக்கிற. இதெல்லாம் பண்ணாரு. அடுத்தது, உன்னை எப்படிதான் பெத்தோம்? திடீர்னு திருப்பி யோசனை ஆழ்வார்க்கு. அப்பப்போ ஒரு நைச்சியம் வந்துடும். நைச்சியம் இல்ல இந்த இடத்துல, எப்படி உன்னை பெத்தோம்? நெஞ்ச கேட்ட நெஞ்ச சொல்லிட்டு அது அவன் தான் அந்த சுகிருதத்தையும் கொடுத்தான்னு அடியனுக்கும் தெரியாது. எப்படி இதை படுத்தது? அவ ரொம்ப கஷ்டப்பட்டு பெறக்கூடிய விஷயத்த அடியன் மட்டும் ரொம்ப சுலபமா எப்படி பெற்றேன் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் உடனே உடனே எப்படி இருக்கானா, ஒளி துண்ணும் அம்மான் பின் நெறி கொண்ட நெஞ்சனா. எந்த நெறி? இது முன்னாடியே வந்திருக்கு. அவன் பின் சென்று அவன் சொன்னதே கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு ஆழ்வார்? சரம ஸ்லோகம். அந்த சரம ஸ்லோகத்தை தான் அனுசந்திச்சுட்டு இருக்கேன்னா, அந்த அனுசந்தானத்துல நீயே என்ன கிட்டிருக்க. இதுல எல்லாம் நம்மளுக்கு ஒரு நம்பிட்டு இருந்தா ஒரு ஒரு இடம் ஜம்ப் பண்ணாம எம்பெருமான் திருவடிகளை கஷ்டங்கள் வரும். கஷ்டங்கள் ஆழ்வார்க்கு இல்லாத கஷ்டமா? ஒரு ஒரு கஷ்டத்திலயும் எம்பெருமான தவிர வேற எந்த வஸ்துக்கிட்டையும் போய் வேற எந்த தேவதை கிட்டையும் போய் பத்தாம நீயே எல்லாம் பண்ணிடுவ, நீ பண்ணிடுவான்னு எனக்கு தெரியும்னு ஒரு கான்பிடன்ஸ்ல இருந்தோம்னா எந்த தவங்களும் செய்ய வேண்டாம். எம்பெருமான் கிட்ட எந்த நெறிப்பாடும் கிடையாது. ஒரு நெறி என்ன, அவனே எடுத்து உடைத்த நெறி என்னது? சரம ஸ்லோகம்னா அந்த சரம ஸ்லோகத்தை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அடியன் அடுத்தது முடிக்கணும் இல்லையா? ரொம்ப வருத்தத்துல முடிக்க போறாரு. ஏன்னா அடுத்தது நம்மளுக்கு தெரியும், ஆடி ஆடின்னு நரசிங்காவை கூப்பிடுறாரு. அதுக்குள்ள என்ன திடீர்னு வருத்தம்? இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்காரே ஆழ்வார்னா. அடியனுக்கு எவ்விதமான ஒரு கிளேசமும் இல்லாதபடி அடியன் நன்னாதான் அனுபவிச்சேன் அப்படின்னு ஆழ்வாரே சொல்லிக்கிறார். எம்பெருமானோட சீர்குணங்களை நன்னா அனுபவிக்கிறார். போக வேண்டிய வழியில தான் நான் போயிட்டே இருக்கின்றார். திடீர்னு என்னாச்சு ஆழ்வாருக்கு? ஏன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா களிப்பும் கவர்வும் மத்துன்னு ரொம்ப வருத்தம் வந்துடுறது ஆழ்வாருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பாசுரத்துல என்ன ஆகுது? முதல் பாசுரத்துல நெஞ்ச கொண்டாடினார். அடுத்ததுல ரெண்டாவதுல எம்பெருமான கொண்டாடினார். மூணாவதுல உனக்கு உபகாரமே செய்யவே இல்லையே, செய்யணுமேன்னு ஆரம்பிச்சார். நாலாவது என்னுடைய தாரகமே நீதான், நான் உபகாரம் செஞ்சா கூட வஸ்து எல்லாம் உன்னோடதான்பான்னு சொல்லிட்டார். அஞ்சாவது உன்னை கண்டு உன்னை கண்டிப்பா அடைவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆழ்வார். ஆறாவதுல இப்போ என்ன நான் சொல்றது இனிமேவா அடைய போறேன், முன்னாடியே அடைஞ்சிட்டேனே உன்னதான் அப்படிங்கிற. ஏழாவதுல அப்பா என்னை விட்டுடாத, உன்னை நான் அடைஞ்சிட்டேன் ஆனா நான் பிரார்த்திச்சுக்கிறேன், என்னை நீ விடக்கூடாது அப்படிங்கிற. எட்டாவது இவ்வளவு பேர் இருக்கா, எப்படி அடியனால இந்த அன்வயம்னா அவனால மட்டும்தான் அதுவும் முடியும் அப்படின்னு காமிக்கிறார். இப்போ ரொம்ப நல்ல அனுபவம் சொல்லி முடிச்சிட்டார். எம்பெருமானோட அன்வயம் அடியனுக்கு படிந்து குடைந்தாடி அடியேன் வாய்மடித்து பருகி கழித்தேனேன்னு ரொம்ப அழகா அவனை கழிச்சிட்டேன். 10வதுல ஒரே வருத்தம், கழிப்பும் கவர்வும் மத்து. அனுபவம் ரொம்ப பெருசா இருக்கு, யாருமே இல்ல ஆனா கூட அன்வைக்க. சம்சாரத்துல ஒத்துருமே இல்ல. அடியனுக்கு இப்ப யாரு வேணும்? முன்னாடி சொன்ன சங்கத்தை யோசிச்சு பாருங்க. நித்திய சூரிகளோட கொள்ளோன்னு சேர்ந்த அடியார் குழாம் யாரு? இப்போ ஆழ்வார்க்கான அடியார் குழாம் நித்திய சூரிகள் தான். அவளோட நித்திய சூரிகளோட ஒரு கலவி தேவை. இப்ப எல்லாரும் கேட்பாளே, உங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னதுன்னு சுவாமி ரொம்ப அழகா சாதிச்சுப்பாரு. ஆழ்வாரோட டேர்னிங் பாயிண்ட் இந்த பதிகத்துல இந்த பாசுரம் தான். எப்பொழுது கூட முடியும், எப்பொழுது நான் நித்திய சூரியோட போய் அடைய முடியும், எப்பொழுது உடனே ஆழ்வார் நினைச்ச உடனே எல்லாமே நினைச்சிடுறோம்னு சொல்றா இல்லையா? அழிக்கின்ற மாயப்பிரான் அடியார்கள் குழாங்களேன்னு. எப்போ போய் அடியன் சேர போற அடியார் குழாத்தோடன்னு பெரிய வருத்தம் ஆழ்வாருக்கு. இதுல இந்த வருத்தம் அடுத்த பதிகத்துல தொடருது. ஆனா இத பலன் சொல்லிதானே எப்பவுமே பிரார்த்திச்சுக்கிறார் ஆழ்வார், நம்மளுக்கு எல்லாம் சேவிக்கிறவாளுக்கு பலன் சொல்லி. இந்த திருவாய்மொழிய யாரெல்லாம் நன்னா கத்துக்கிறாளோ எல்லாரும் கூடி கைங்கரியம் பண்ற பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு சாதிக்கிறார் ரொம்ப அழகா. என்ன கைங்கரியம்னா, ஃபர்ஸ்ட் கைங்கரியம் கூடி இந்த மாதிரி போதையந்த பரஸ்பரம் நம்ம சொல்றோமே, கூடி இருந்து கொழுந்தேலோர் எம்பாவைன்னு அனுபவிக்க பெறதே ஒரு பெரிய கைங்கரியம்ன்றார் ஆழ்வார் ரொம்ப அழகா. குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்று ஆடுமினே அப்படின்னு ரொம்ப அழகா. அந்த பலத்தோட பிராப்தி எப்படின்னாக்கா, ஆழ்வார் திருவடி பலத்தினால ஒரு பிராப்தி ஆகும் இல்லையா? அந்த பிராப்தியில நம்மளுக்கும் அந்த பிராப்தி இன்னைக்கு கிட்டிட்டு. இவ்வளவு ரொம்ப வருத்தம் ஆழ்வாருக்கு கடைசியில. இதோட கண்டினியூவேஷன் எங்க இருக்கும்னா ஆடியில தான் இதோட கண்டினியூவேஷன் நம்ம பார்க்கலாம்.
பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி நாளையில இருந்து நம்ம வந்து இதோட பதவுரையை அன்வைக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.